அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரிட்டன் நாட்டில் தமிழ் ஈழ மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக வெள்ளை இன பெண்ணான திருமதி மரியம் என்பவர் தமிழ் ஈழ தேசிய கொடி ஏந்தி லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்குள்ள அனைவரும் பார்வையும் அவர் மீது திரும்பியதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அத்துமீறி நுழைந்த ராஜபக்சேயின் ராணுவத்தினர் ஈழ தமிழர் பல்லாயிரக்கணக்கானோரை கொன்று குவித்ததை கண்டித்து பிரான்ஸ் நாட்டில் ஊர்வலம் மற்றும் போராட்டம் நடைபெற்றதாகவும், இதேபோல் டென்மார்க் நாட்டில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன பேரணி நடந்ததாக டென்மார்க்கிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காகித மில்லத் அவர்களின் 114வது பிறந்த நாள் விழாவில் அவருடைய சமாதிக்கு மலர் போர்வை அணிவித்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் குழந்தைகளுக்கு இலவச கண்ணாடி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது, வீட்டில் அனைவருக்கும் தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்துவிட்டு சிறு அறையில் அருகிலிருந்து பார்க்கும் தொலைக்காட்சியினால் கண் பார்வை கெட்டுவிட்டவுடன் அவர்களுக்கு உடனடியாக கண்ணாடி கொடுக்கும் நிகழ்ச்சி போல் இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று சென்னையில் நிருபர்களை சந்தித்த போது, 5 முறையாக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தமிழகத்தை இந்தியாவில் 14வது இடத்துக்குத்தான் கொண்டு செல்ல முடிந்தது என்றும், திறமை இல்லாத துணை முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கலாம் என்றும், 20,000 அப்பாவி தமிழர்கள் கொன்றதை பற்றி இதுவரை தமிழக முதல்வர் கருணாநிதி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றும், இவரை எப்படி தமிழின தலைவர் என்று கூறுவது என்றும், திமுக வெற்றியை விலை கொடுத்து வாங்கிவிட்டது என்று கூறி ஒரு கடுமையான தாக்குதலாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள தென்னை தோப்புகளில் கல் விற்பனை மிக ஜோராக நடந்து வருவதால் அங்கு போலீசார் திடீரென்று ரைடு நடத்தி 50 விவசாயிகளை கைது செய்துள்ளதாக கோவையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சர் திரு வீரப்ப மொய்லி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இன்று ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைவர் திரு சரத் யாதவ் அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினால் பாராளுமன்றத்தில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றும், இந்த பெண்கள் ஒதுக்கீட்டு மசோதாவில் சில மாற்றங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் மும்பையின் தீவிரவாத தாக்குதல் பற்றிய விசாரிக்க மத்திய அரசு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு மத்திய அரசு மறுத்து விட்டதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் பட்டியலில் இடப்பட்டுள்ள தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவருடைய சகோதரர் அனிஸ் இப்ராஹிம் கராச்சியில் சுடப்பட்டதாகவும்,
அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இன்று ஒரு மசூதியில் தொழுகை நடந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 35 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரேசில் நாட்டிலிருந்து பிரான்சுக்கு சென்று கொண்ட விமானம் அட்லாண்டிக் கடலில் வீழ்ந்து விட்டதாகவும் அதில் சில பாகங்கள் கண்டுபிடித்ததாக கூறிய பிரேசில் ராணுவத்தினர் தற்போது அதை மறுத்துள்ளதாகவும் அந்த பாகங்கள் கப்பல்கள் உடையது என்றும் விமான பாகங்களை தொடர்ந்து தேடிக்கொண்டு இருப்பதாக அவற்றை நீர்மூழ்கி கப்பல் மூலமும் தேடிக்கொண்டு இருப்பதாகவும் பிரான்ஸ் பிரேசில் ராணுவத்தினர் கூட்டாக செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். உலக முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் ஆவலர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் குறைந்தது 3 மரக்கன்றுகளாவது நட்டு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 5 ஜூன் 2009 பிற்பகல் 4:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். நேற்று வங்கக்கடலில் இருந்த புயல் சின்னமானது ஒரிசா மாநிலத்தை நோக்கி சென்றிருப்பதை இந்த படத்தில் காணலாம். அரபிக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் கேரளா மற்றும் கேரள தமிழக எல்லைகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.